அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோழங்குரணியில இருக்கிற நம்ம ஊருடைய கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் என்னன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் இதை சுத்தி ஒரு நிலங்களை வாங்கி நடுவில் நீர்நிலைகள் எல்லாம் இருக்கு, மற்ற புறம்போக்கு நிலங்கள், அரசு நிலங்கள்லாம் இருக்கு. ஸோ அதையெல்லாம் தாண்டி இவங்க முழுசா ஃபென்சிங் போட்டு 15 வருஷமா இந்த மக்கள், கிராமத்து மக்கள் அவங்களுடைய கோயிலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ இது பிரச்சாரத்துக்கு வரப்போ சொன்னாங்க. அதான் அவங்க விமர்சையாக 35 கிராமம் இங்க இருக்க சுற்றி இருக்கிற அனைத்து கிராமங்களும் சேர்ந்து இந்த கோயிலில் ஒவ்வொரு வருஷம் பெரிய அளவில் விழாவோட கொண்டாடிட்டு வந்தாங்க. இது பல 11 வருடங்களாக அவங்க கொண்டாடி வர கோயில். ஸோ இந்த 15 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. கோயில் கும்பிடுறதும் எல்லாம் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு 8 வருஷமா எந்த கோயிலுக்குள்ள எந்த இதுவும் சாமி கும்பிடாம அப்படியே நிறுத்தப்பட்டது. இதை நான் பிரச்சாரத்துக்கு வரப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இருந்த முன்னெடுப்புல எல்லாத்தையும் செக் பண்ணி, ரெவன்யூட்லாம் செக் பண்ணி, கண்டிப்பா இது ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இதுக்கு முந்தைய இந்த ஆட்சியாளர்கள்லாம் மக்களை ஏமாத்திட்டு அந்த தனியார் கம்பெனிக்கு துணையோடு இருந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆட்சி அப்படி இருக்காது. அதனால அது சொல்லி கண்டிப்பா எல்லாரையும் ரெவன்யூ எல்லாத்தையும் லீகலா செக் பண்ணி ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுத்து நம்ம இன்னைக்கு அந்த ஃபென்சிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இவங்களுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுத்து இந்த கோயிலுக்கு போட்டிருக்கோம். 15 வருஷம் கழிச்சு மக்கள் இன்னைக்கு கிராம மக்கள், ஒட்டுமொத்த கிராம மக்களும் அனைவரும் சேர்ந்து இன்னைக்கு சந்தோஷமாக கோயிலுக்கு சாமி கும்பிட்ற நிலைமை இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய பிரச்சனைகள், அதாவது அவங்களுக்கு தேவையான உரிமைகளே அவங்க 10-15 வருஷம் நின்று பெற வேண்டியிருக்கு. 15 வருஷம் ஒரு தனியார் ஆக்கிரமிப்புல இருக்கு. பார்த்தோன்னே தெரியுது நம்ம அரசு 40 நாட்கள் உடனே எடுத்து கொடுத்துட்டோம். ப்ராப்பரா லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணி அந்த ஃபென்சிங் எடுத்து அவங்களுக்கு ரோடும் போட்டு கோயிலுக்கு ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இதுக்கு இந்த கிராம மக்கள் 15 வருஷமா போராட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இங்க இருக்கிற கிராம மக்கள் 15 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. 15 வருஷமா இவங்க போய் சந்திக்காத அமைச்சர் இல்ல, சந்திக்காத எம்பி இல்ல, சந்திக்காத எம்எல்ஏ இல்ல, கடுமையா ஒவ்வொரு வருஷமும் எல்லா ஊர்லயும் போய் இவங்களுக்கு கண்ணீரோடு அந்த சாமி கும்பிடாம ஒவ்வொரு வருஷம், ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அவங்களுடைய கிராமத்துல ஒரு சென்டிமெண்ட், அவங்களுடைய கோயில்ல சொந்த கோயிலுக்கு, அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு, சொந்த கோயிலுக்கு போகணுன்றது எல்லா ஊர்லயும் நம்ம பாரம்பரியமான சென்டிமெண்ட், அது நம்மளுடைய மக்களோட சென்டிமெண்ட். ஸோ அதை போகலாம் தடுக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஸோ அதை இது வரைக்கும் யாரும் ஒரு செவி சாய்க்க கூட இல்லை. நான் முதலடியாக எடுத்து கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் ரோடெல்லாம் டெம்பரரியாக இப்போ தான் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆக்சஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஃபென்சிங் போட்டதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ரெவன்யூ எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, யாரும் இந்த மாதிரி ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. இதில் கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ செய்யப்பட்ட தப்பு, தனியார்களுக்கு ஆதரவாக கிராம மக்கள், அப்பாவி மக்களுக்கு எதிராக இவங்கெல்லாம் செஞ்ச விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம், அந்த விஜய் தலைமையிலான அரசு என்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கான அரசு. ஸோ அதனால நம்ம எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுக்கு இந்த பாதையை எடுத்து கொடுத்துட்டு, நான் பிரச்சாரத்தப்ப சொல்லியிருந்தேன், நான் அந்த பாதையை எடுத்து கொடுத்துட்டு நான் அவங்களோட கோயிலுக்கு நான் வர்றேன்னு சொல்லியிருந்தேன். அதனால இன்னைக்கு நேற்றா ரிமூவ் பண்ண போச்சு. அதனால இன்னைக்கு அவங்களோட கோயிலில் சாமி கும்பிடுறேன், அவங்களோட இன்னைக்கு கலந்துக்கிட்டேன். 26 ஆண்டுகால போராட்டம் சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க மக்களை பூரா அழைச்சிட்டு சாமி இல்லை, உண்மையிலேயே சந்தோஷம். ஏன்னா அவங்களுடைய சந்தோஷம் தான் நமக்கு சந்தோஷம், மக்களுடைய சந்தோஷம் தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கான சந்தோஷம் 25 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15 வருஷமா அவங்க சாமியே கும்பிடல, 8 வருஷமா ஒவ்வொரு இடத்துலயும் கண்ணீரோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான சந்தோஷம் தானே நம்மளோட சந்தோஷம், அவங்களுக்காக தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய முகத்துல இன்னைக்கு குழந்தைகள் இருந்து பெரியவர் வரைக்கும் இன்னைக்கு வயதானவர்கள் பலர் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் எங்க வாழ்க்கைக்குள்ளேயாவது நாங்க ஒரு சாமி கும்பிட முடியுமா, கோயில் திருவிழா நடக்குமான்னு கேட்டாங்க. நாங்க கண்டிப்பா சொன்னோம். அன்னைக்கு நம்ம ஆட்சி வந்தோடனே நாங்க எடுத்துட்டு நானும் உங்களோட வரேன்னு சொன்னேன். அதுக்காக தான் இன்னைக்கு ஆக்கிரமிப்புல நிறைய இடங்கள் கோயில் எல்லாமே ஆக்கிரமிப்புல இருக்கு. அதை எடுக்கிறதுக்கு இல்ல, எங்கெங்கெல்லாம் கவனத்துக்கு வருதோ உடனே செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் கவனிக்கிறது எல்லாமே அரசு. இது ஒண்ணு, பொதுமக்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. இன்னொன்னு, நிறைய இடத்துல பொதுமக்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள், இப்ப நீங்க கரூர்லாம் பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் இதுல கோயில் நிலம்னு இருக்கு. அதை வச்சு ஒரு சில பேர் கோர்ட்ல போய் ஆடுறாங்க. ஸோ பொதுமக்கள் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட். ஸோ பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம வேற யார் தனியாரும் ஆக்கிரமிக்காம நம்ம கண்டிப்பா பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் சொல்லி தான் வேலை பார்த்துருக்கோம். கண்டிப்பா நல்லபடியா நிறைய இடங்கள்ல அரசு அலுவலகங்கள் இப்ப சோதனை நிறைய இடங்கள்ல கண்டிப்பா நடக்கணும்ல. ஒவ்வொரு இடத்துல இப்ப மேல லெவல்ல, அமைச்சர் லெவல்ல எல்லா இடத்துலயும் லஞ்ச லாவணிகள் ஒழிக்கப்பட்டுச்சு. இன்னும் கீழே அதிகாரிகள் மட்டத்துல ஒரு சில இடத்துல லஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதை நம்ம கடுமையாக ரைடு பண்ணி தான் ஸ்டாப் பண்ண முடியும். மேல எந்த அமைச்சர் ஆபீஸ்லயும் எந்த இடத்துலயும் லஞ்சம் இல்லை. கீழே இருக்கிற லெவல்ல ஒரு சில இடத்துல வாங்குறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அதை பொதுமக்களும் தெரியப்படுத்துறோம். பொதுமக்களும் யாரும் கொடுக்க வேண்டாம், யாரும் எங்கேயும் கொடுக்காதீங்க. கீழே நீங்க அந்த ஆபீஸ் போறேன், இந்த ஆபீஸ் போறேன், இல்ல தாலுகா ஆபீஸ்ல யாரும் காசு கேட்கறாங்க, நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அரசு தான் இது, நீங்க எல்லாம் வாக்களிச்ச அரசு தான். யாராவதுன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. எங்கேயுமே மேல லஞ்ச லாவணியம் இல்லை, கீழே இருக்கிற இடத்துல கண்டிப்பா இது மாதிரியான சிவியர் ரைடு இருக்கும். யாரு என்ன தவறு செய்தாலும் கடுமையான தண்டனை இருக்கும். அதிகாரிகளும் பெரும்பாலும் இப்ப அந்த அரசுடைய போக்கு வந்தாங்க. ஒரு சில பேர் இன்னும் அதுல மாறாமல் இருந்தால் கண்டிப்பாக மாற வேண்டும். ஏன்னா இந்த அரசுடைய நோக்கம் மக்களுக்கு தூய்மையான அரசை கொடுக்கறதா. ஸோ அந்த நோக்கத்தோடு அவங்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
முன்னாள் அமைச்சர்கள் கைது நடவடிக்கை நடக்குது. எதிர்கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தாங்க. ஏவா வேலு இப்ப மருத்துவமனையில் அனுமதி. இல்ல அவர் எதுக்கு மருத்துவமனையில் இருக்கிறான்னு தெரியல. பட் என்னன்னா அவருடைய மேல இந்த ஊழல் குற்றச்சாட்டு வலுவான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் மேல வலுவான ஆதாரங்கள் இருக்கு. ஊழல் செய்வதற்கான ஆதாரங்கள் இருக்கு. அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க மட்டும் தான் வரும். இன்னும் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறதுல யாராவது கேட்க முடியுமா? அவரெல்லாம் ஒரு இத்தனை வருஷமா எப்படி அமைச்சரா இருந்தாலும் பொது வாழ்க்கையில் எப்படி இருந்தாருன்னு தெரியல. ஒரு பொது வாழ்க்கையில பொதுவான விஷயங்கள் எப்படி பேசணும்னு கூட தெரியல. இவ்வளவு கேவலமா மோசமா தனிநபர் விமர்சனம் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தா? இப்படி பேசி தான் இத்தனை வருஷம் இருந்தீங்க. அதெல்லாம் இங்க யாரும் வந்து பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. யாருக்கும் எந்த ஒரு சாதாரண மனிதரை கூட நீங்க அப்படி பேச முடியாது. நீங்க அது ஏழை எளிய மக்கள் எல்லாரும் வாக்களிச்சு இந்த அரசு வந்திருக்கு. நீங்க இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் அநாகரிகமா பேசுங்க. யார் மீதும் கடுமையான நடவடிக்கை. அது பெண்கள் மீது அவதூறா பேசுறவர்கள் எல்லாரையும் பார்த்துருக்கீங்க. தயவுதாட்சியம் இல்லாம கடுமையான 100% நடவடிக்கை இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்து இருக்கு? குடிநீர் தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. 5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு இல்ல என்னன்னா நிறைய நிலத்தடி நீர் வந்து அதுவும் மதுரை மாவட்டத்துல கடுமையா கீழே போயிருக்கு. அது சம்பந்தமா தான் நாங்க வந்து நிறைய ஆய்வு கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா நிலத்தடி நீர் கடுமையா 700 அடிக்கு எல்லாம் பெரும்பாலான இடத்துல அதுவும் மதுரை மாவட்டத்துல போயிருக்கு. ஸோ அதை சரி பண்றதுக்கான வேலைகள் நல்ல லாங் டேர்ம் திட்டங்கள் நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு கூட அந்த ஆய்வு கூட்டங்கள்ல பேசணும். இதுக்கு பெரிய அளவு திட்டங்கள் கொண்டு வந்து நம்ம சரி செய்ய வேண்டும். ஏன்னா இது முக்கியமான ஒரு பிரச்சனை. இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள் இது சரி செய்யப்பட வேண்டும். ஏன்னா குடிநீர் பிரச்சனை பெரிய அளவில் இருக்கும் மதுரை மாவட்டத்தில். ஏன்னா நமக்கு பெரிய நீர் ஆதாரங்கள் இல்லை. ஸோ என்ன செய்யணும்னு ஆலோசிச்சுட்டு இருக்கோம். இப்போதைக்கு டெம்பரரியா சொல்யூஷன் கொடுக்கலாமே தவிர்த்து லாங் டேர்ம் சொல்யூஷனுக்கு நம்ம ஒரு பெரிய திட்டங்களை நம்ம யோசிச்சு கொண்டு வர வேண்டும். அதுக்கான ஆலோசனைகள் கண்டிப்பா நடைபெற்று வரும். மின்சாரத்துறையில இருந்து ஊழல் சம்பந்தமா நீங்க புகார் கொடுத்தீங்க. அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும். அமைச்சர் இப்ப உடனே கைது செய்யறீங்க. இல்ல அமைச்சர் மீதான கைது, முன்னாள் அமைச்சர் மீதான கைது வந்து அவர் பேசிய அவதூறு வழக்குகள். இன்னும் ஒரு சில பேர் வழக்கு தொடுக்கப்படுது. அவங்க மீது எல்லாம் வந்து ஊழல் வழக்குகள் இருந்த காரணத்தால் வழக்கு தொடுக்கப்படுச்சு. மின்சார வாரியத்துல நடந்த தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் புகார் அனுப்பிச்சிருக்கோம். அதுலயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டோம். சரி, நன்றி. சரி, நன்றி.